முட்டு சந்தில் சிக்கிய திமுக. மு.க. ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுக்கப் போகும் அண்ணாமலை. பிடிஆர் ராசாவை தொடர்ந்து வெளியாக போகும் உதயநிதியின் அதிர்ச்சி ஆடியோ. அறிவாலயத்தில் பற்றிக்கொண்ட பரபரப்பு. அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் தான் மட்டுமே மிகப்பெரிய சாதனை செய்தது போலும், இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களும் தனது ஆட்சியை கண்டு வியந்து நிற்பது போலவும் மேடைகளில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசிக்கொண்டு வருகிறார். அதோடு சில மேடைகளில் தனது ஆட்சி காலத்தில் செய்த நலத்திட்டங்களையும் பட்டியலில் போடுகிறார். ஆனால் அப்படி அவர் சொல்லும் எந்த திட்டங்களையும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது போலவே இல்லை. எல்லாமே வெத்து பிரச்சாரமாகவே உள்ளது. ஆனால் இவ்வளவு சிறப்பான ஆட்சியை நடத்திவிட்டதாக சொல்லும் ஸ்டாலின், எதற்காக 0.5% விட குறைவான வாக்கு வங்கி உள்ள தேமுதிகவிற்கு 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்து உள்ளார் என்பதுதான் பெரும் கேள்வியாக உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளுமே இது குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அப்படி என்றால் மு.க. ஸ்டாலினுக்கு மனதளவில் அந்த அளவுக்கு தோல்வி பயம் உள்ளது என்பதுதான் அர்த்தம். அது 0.5% ஓட்டுகள் கூட திமுகவின் வெற்றிக்கு உதவும் என்று அவர் கருதுகிறார். அதனால்தான் இந்த தேர்தலில் மு.க. ஸ்டாலின் 23 கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். அதோடு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்துவிடும் என்ற பயம் பெருமளவில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை பிரித்து விடுவார் என்பதும் அவரை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் தேமுதிக போன்ற கட்சிகளை கூட அவர் திமுக கூட்டணிக்கு இழுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் பாஜகவின் அண்ணாமலை தன்னுடைய பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியின் அவலங்களையும் ஊழல்களையும் புள்ளி விவரத்துடன் வெளியிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து சில புள்ளி விவரங்களை அவ்வப்போது மேடைகளில் வெளியிட்டு மு.க. ஸ்டாலின் தூக்கத்தை கெடுக்க தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் ஏற்கனவே பிடிஆர் பேசிய ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் உதயநிதியும் சபரீசனும் ஆண்டுக்கு 30,000 கோடி சம்பாதிப்பதாக அவர் பேசியிருந்தார். இதில் திமுகவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதையடுத்து 2G ஊழலின் பின்னணியில் இருந்தது மு.க. ஸ்டாலின் தான் என்று ராசா பேசிய ஆடியோ வெளியாகி அதுவும் ஸ்டாலினுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்தது. குறிப்பாக அந்த ஆடியோவில் 2G ஊழலுக்கு மூல காரணமே மு.க. ஸ்டாலின் தான் என்று ராசா பேசியிருப்பதால் தான் தற்போது அவரை திமுகவினர்கள் ஓரம் கட்டி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். அந்த வகையில் ராசாவுக்கு நீலகிரி தொகுதியில் கூட திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தடை போட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த அளவுக்கு தற்போது திமுக புள்ளிகள் பேசிய ஆடியோக்கள் வெளியாகி மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியை கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் கூடிய சீக்கிரமே உதயநிதியின் ஒரு ஆடியோவையும் அண்ணாமலை வெளியிடப் போவதாகவும் நேற்று ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த 5 ஆண்டு ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் சம்பாதித்துள்ள உதயநிதி அந்த பணத்தை உள்நாட்டில் முதலீடு செய்தால் சிக்கலாகிவிடும் என்று துபாய் நாட்டில் முதலீடு செய்திருக்கிறாராம். அந்த முதலீடுகளை நிர்வாகம் செய்ய தனக்கு நெருக்கமான சில நபர்களின் வாரிசுகளை நியமித்துள்ளாராம். அந்த வகையில் ஏற்கனவே திமுகவிற்கு வெளிநாடுகளில் சில நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது உதயநிதியும் பெரிய அளவில் கைவரிசையை காட்டியுள்ளாராம். குறிப்பாக டெண்டர் விடும் விவகாரங்களில் முக்கிய டெண்டர்கள் உதயநிதி போலவே அமைச்சர்களுக்கும் போயுள்ளது. அப்படி அமைச்சர்களுக்கு அவர் டெண்டர்களை கொடுக்கும்போது இத்தனை சதவீதம் தனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று டீல் போட்டுள்ளார். இப்படி சம்பாதித்த மொத்த பணத்தையும் தற்போது சில வெளிநாடுகளில் அவர் முதலீடு செய்து புதிய நிறுவனங்கள் தொடங்கியுள்ளாராம். அந்த நிறுவனங்கள் குறித்து தனது பினாமிகளிடத்தில் உதயநிதி பேசிய ஆடியோக்கள் தற்போது அண்ணாமலையிடத்தில் சிக்கியுள்ளதாம். இந்த ஆடியோவை அவர் தேர்தலுக்கு முன்பு வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக அமைச்சர் பிடிஆரை தொடர்ந்து ராசா பேசிய ஆடியோ வெளியானதை தொடர்ந்து மனதளவில் கலவரத்தில் இருந்து வரும் மு.க. ஸ்டாலின் இப்போது தனது மகன் வெளிநாட்டில் முதலீடு செய்திருக்கும் ஆடியோ வெளியாவதால் இன்னும் பெரிய அளவில் தூக்கம் இழந்து கிடப்பதாக கூறுகிறார்கள்.